அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடிஐ உண்டான பேப்பர் 1 எக்ஸாம் நேற்று முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 என்ன பேப்பர் 1 சார்? 58 சார், 68 சார், ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு 40 கொஸ்டின், மேக்ஸ்ல ஒரு 18 கொஸ்டின் சார், 57 கொஸ்டின் சார், பாஸா சார்? அடுத்த எக்ஸாம் எழுதலாமா சார்? எவ்வளவு எடுத்தாதான் சார் பாஸ்? தயவு செய்து சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பேப்பர் 2 நான் எழுத போகவா வேணாமான்ற லெவலுக்கு வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ தான் இது. நம்மளோட சொன்ன அனாலிசிஸ் வீடியோ மட்டும்தான், சரியா? பட் பேப்பர் 2ல என்ன வேணாலும் மாறலாம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ எவ்வளோ எடுத்தா பாஸ், பேப்பர் 2 யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், ஜிஎஸ், ஆப்டி. ஸோ இதான் வந்து பேப்பரோட செட்டு. இதுக்கு வந்து 100 கொஸ்டின், ஜிஎஸ்க்கு வந்து 75 கொஸ்டின், ஆப்டி வந்து 25 கொஸ்டின், ஆப்டி ரீசனிங். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஸ்கோரிங் பார்ட்டுக்கு கன்சிடர் கிடையாது. 40 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக அடித்தா மட்டும்தான். 40 கொஸ்டின்னா உங்களுக்கு 150க்கு 60 மார்க், 150க்கு 60 மார்க். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? 100 கொஸ்டினுக்கு 40 கொஸ்டின் நீங்க அடிச்சா பாஸ். ஸோ இந்த தமிழ் 40 கொஸ்டின் நீங்க அடிச்சா மட்டும்தான் இது அதுக்கப்புறம் வரக்கூடிய பேப்பர் 2 வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இல்லாட்டி இங்கே வந்து உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது மொதல் விஷயம். அப்ப தமிழ்ல யாரெல்லாம் 40 அடிச்சிங்களோ அவங்க கொஞ்சம் சேஃப், 40 கொஸ்டின் யாரெல்லாம் அடிச்சிங்களோ அவங்க கொஞ்சம் சேஃப். ஸோ கொஸ்டின் தான் சொல்றேன், மார்க்னு நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் கொஸ்டின் சொல்றாரா, மார்க் சொல்றாரா, 40 மார்க் எடுத்தா போதுன்றீங்க, இப்ப 40 கொஸ்டின் சொல்றீங்கன்ற டவுட்ல இருப்பீங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? மொதல் விஷயம். அப்ப தமிழ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீங்க தமிழுக்கு 100க்கு 100 எடுத்திருந்தாலும் நீங்க என்னது, வெறும் பாஸ் மட்டும்தான். அந்த மார்க்கை உங்களுக்கு கட் ஆஃப்ல கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அப்ப மேஜர் ஸ்கோரிங் பார்ட் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த 100 கொஸ்டின் தான் உங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட்டு. ஆனா இங்கதான் வச்சாங்க ட்விஸ்ட். என்னது, டஃபா தான் கேட்டிருந்தாங்க. டஃபா தான் என்ன பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஜிஎஸ்ல ஒரு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் தான், மேக்ஸ் அதே பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு எதெல்லாம் இது வரைக்கும் டிஎன்பிசில கேட்டிருக்க மாட்டாங்களோ அதெல்லாம் இந்த டிப்ளமோ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, இந்த டிப்ளமோ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, சரியா? சோ இப்போ வந்து ஜிஎஸ்ல 75க்கு எவ்வளவு எடுக்கலாம், ஆப்டில எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வி. ஸோ 25க்கு நீங்க ஆப்டில அப்படி எடுத்தீங்கன்னா அரௌண்ட் 17ல இருந்து 20. நான் அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன், ஏன்னா எல்லாரும் சொன்னதை வச்சு அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன்னு தவிர இவ்வளவுதான் சார் அப்ப நான் வந்து போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் அதுக்கு என்ன, 17ல இருந்து 20. ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் அசால்ட்டா வந்து 60+ போடணும் எல்லாருமே நினைச்சிருப்போம். பட் இங்க வந்து நம்ம எவ்வளவு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60க்குள்ள, 50ல இருந்து 60க்குள்ளதான் மேக்சிமம் போட்டிருப்பாங்க. சில பேர் ரெகுலரா படிச்சவங்க வந்து தாராளமா 65+ போட்டிருப்பாங்க. அது அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போ இங்கே 50ல இருந்து 60 அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 55ன்னு வச்சுக்கோ. அப்போ 55 + ஒரு மேக்ஸிமம் மார்க் இதில் 20ன்னு வச்சுக்கோ. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் படி உங்களுக்கு இதில் வந்து சேர்த்து 75 வருது. இதுலேயே நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் அப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 to 70 அப்படின்ற கேட்டகரிக்கு கொண்டு வாங்க. அப்போ நீங்கள் ஜிஎஸும் மேக்ஸும் சேர்த்து உங்களுக்கு 65ல இருந்து 70 இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. 100 கொஸ்டினுக்கு 65ல இருந்து 70 எடுத்தா ஓகே, ஒரு சேஃப் அப்படின்ற கான்செப்ட் வச்சுக்கோங்க. சேஃப் அப்படின்றதான். பட் இதுதான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சேஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, 65 to 70 எடுத்துட்டீங்க சார். அப்ப பேப்பர் 2க்கு நான் போகலாம், சரியா? இப்போ வந்து பேப்பர் 2க்கு போகலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. சார் நம்ம கம்மியா தான் மார்க் எடுத்திருக்கேன், நான் போகலாமா வேணாமான்னு இன்னொரு கேட்டகரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து கம்மியா எடுத்துறீங்க கூட எடுத்துறீங்க அதெல்லாம் பார்க்காம தமிழ்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, தமிழ்ல நீங்க 40 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா தாராளமா பேப்பர் 2 எழுத போங்க. உங்களுக்கு ஜிஎஸ் கம்மியாகுது, மேக்ஸ் கம்மியாகுது அப்படிலாம் நினைக்காம தாராளமா போங்க. அது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு பக்கத்துல சென்டர் போட்டிருந்தாங்கன்னா போங்க. நிறைய பேர் வெளியூர் போட்டிருக்கோம் சார், அதே மாதிரி மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க போக தயங்குனீங்கன்னா போகாதீங்க அப்படின்றதான் என்னோட கருத்து, சரியா?
ஓகே, இப்போ பேப்பர் 2 வந்து தமிழ்ல 40 கொஸ்டின் அடிச்சா நீங்க கண்டிப்பா போகலாம். ஸோ பேப்பர் 2ல நீங்க எப்படி சார் எவ்வளவு சார் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நீங்க ரொம்ப ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்கணும். கண்டிப்பா ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்கணும். ஸோ இதுல வந்து மினிமம் நான் சொல்றது வந்து 140 பிளஸ் போடணும். 140 பிளஸ் மினிமம் போடணும். ஆனா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஐடிஐ ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் வரப்ப அது டிகிரி லெவல் கேட்குறாங்களா இல்லை டிப்ளமோ லெவல் கேட்குறாங்களா இல்லை ஐடிஐ லெவல் கேட்குறாங்கன்றது அன்னைக்கு நம்ம கொஸ்டின் அட்டன் பண்றப்பதான் தெரியும். கொஸ்டின் நம்ம அட்டன் பண்றப்பதான் முக்கியமா தெரியும். அதனால வந்து ஈஸியா வந்தாலும் சரி கஷ்டமா வந்தாலும் சரி எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட போங்க. அன்னைக்கு நீங்க அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதுக்கப்புறம் ஜிஎஸோட டேலி பண்ணி பாருங்க. ஓரளவுக்கு சேஃப் ஸ்கோர் அப்படின்னா, ஏன்னா அந்த கொஸ்டினோட டஃப் லெவலை பொறுத்துமே வந்து உங்களோட கட் ஆஃப் எல்லாமே மாறும். ஏன்னா இப்ப பேப்பர் 1 வந்து உங்களுக்கு டஃப், அதாவது மாடரேட் டு டஃப் லெவல்னு ஆயிடப்ப நிறைய பேர் வந்து கம்மியான ஸ்கோர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் உங்களுக்கு பேப்பர் 2லயும் ரெஃப்ளெக்ட் ஆகும். அது எந்த அளவுக்கு ஈஸியோ கஷ்டமோன்றதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கஷ்டமா ஈஸியா கட் ஆஃப் எப்படி மாறும்ன்றது தெரியும். அதனால பேப்பர் 1க்கு எவ்வளவு ஸ்கோர் எடுத்தா போதும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இந்த ரேஞ்சை பாத்துக்கோங்க. சார் நான் இப்போ வந்து 55 தான் எடுத்திருக்கேன், நான் எழுதலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். தமிழ் நீங்க பாஸ் ஆயிட்டாலே எழுத போகணும்னா எழுத போயிருங்க. பேப்பர் 2 வந்து எல்லாமே வந்து ஒரு அனுபவம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. கட் ஆஃப் தாண்டி போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற கேட்டகரிக்கு இப்ப பார்க்காதீங்க தயவு செய்து. பேப்பர் 1 வச்சு மட்டும் பார்க்காதீங்க. பேப்பர் 2 எப்படி வருதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எவ்வளவு பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, எந்த லெவல்ல எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ப்ரெடிக்டே பண்ண முடியும். சரியா? இப்போ ஓரளவுக்கு கிளாரிபிகேஷன் நான் கொடுத்துட்டேன். தயவு செய்து இதுலயும் வந்து என்ன டவுட்ஸ்ன்னு கேட்காதீங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர்ல அந்த கொஸ்டின் புக்லெட்டை வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாலிட். சரிங்களா? வேல்யூவேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி மற்ற இடத்துல ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து மார்க் மட்டும்தான் கம்மி பண்ணுவாங்க தவிர இன்வாலிடேஷன் ஆகாது. அதையும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, அதுக்கு உண்டான ஒரு வீடியோ தான். இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க நம்புற மாதிரி கண்டிப்பா ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பின் பண்ணிடுவேன். சரியா? இது எல்லாரும் சொன்ன அனாலிசிஸ் வச்சுதான் நம்ம கொடுத்தது. சரியா? ஸோ அதனால வந்து பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்கலுக்கு பயம் இல்லாம என்ன பண்ணுங்க, அதுக்கு பயம் இல்லாம, ஏன்னா பேப்பர் 1 நினைச்சிட்டு அதை நீங்க விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கு பிடிஎஃப் மெட்டீரியலா தான் நம்ம இதுல எல்லாமே அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணாம் அப்படின்னா இருக்கிற சோர்ஸ் வச்சு தயவு செய்து படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.